ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாம் அண்ட் ஜெர்ரி, ஜாக்கி ஜான், பென்டன் இதெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? இந்த கார்ட்டூன் நேம்ஸ் எல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு உருவாகிற உணர்ச்சி என்னவா இருக்கு? சந்தோஷமா, குதூகலமா, ஒரு 7 இல்ல 8 வயசு குழந்தைய போல உங்களுக்கு ஃபீல் இருக்கா? ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் படன்னு ஷூவை கழட்டி போட்டுட்டு பேக்கையும் தூக்கி போட்டுட்டு ஓடி போய் டிவி ஆன் பண்ற ஒரு சந்தோஷம் உங்க மனசுக்குள்ள இருக்குமே. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே அப்படின்னு பாட்டு பாட தோணுதா? இந்த கேரக்டர் நேம்ஸ் கேட்ட உடனே உங்களுக்கே தெரியாமலே உங்க மனசு ஆட்டோமேட்டிக்கா உங்க ஸ்கூல் நாட்களோட ஈவினிங் டைம்க்கு கூட்டிட்டு போயிருச்சு இல்ல? சுமார் 10 இல்ல 15 வருஷம், அதுவே நீங்க 90s கிட்ஸா இருந்தா ஒரு 20 வருஷங்களை பின்னோக்கி கூட்டிட்டு போக ஒரே ஒரு வார்த்தையால முடியுமா? ஹிப்னோடைஸ் பண்ணாம, மயக்க மருந்து கொடுக்காம, ஏன் ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் கூட இல்லாம உங்களை இத்தனை வருஷம் பின்னோக்கி பார்க்க வைக்கிற ஏதோ ஒண்ணு அந்த பேர்கள்ல இருக்கு இல்லையா? இதுதான் ஆள் மனசோட சக்தி. உங்க நினைவுகள்ல இருந்த அந்த சந்தோஷம் அந்த பேர்களோட இணைஞ்சிருக்கு. வெறும் சந்தோஷம் மட்டும் இல்ல, முதல்ல ஸ்கூல் போகும்போது இருந்த பயம் இப்ப ஒரு புது ஆபீஸ்ல ஜாயின் பண்ணும் போது கூட அதே உணர்வை கொடுக்கும். சைக்கிள் ஓட்டி கீழே விழும்போது இருந்த பதட்டம், சின்ன பெட்டி கடையில ஃப்ரெண்ட்ஸோட முட்டாய் வாங்கி சாப்பிட்ட ஒரு ஆனந்தம், ஃபர்ஸ்ட் போர்டு எக்ஸாம் எழுத போகும்போது இருந்த டென்ஷன், ரிசல்ட் பார்த்ததும் வந்த ஒரு உற்சாகம், இது எல்லாத்தையும் இப்ப நீங்க கண்ணை மூடி நினைச்சு பார்த்தா கூட உங்களால உணர முடியும். என்ன ஒரே ஆட்டோகிராஃப் கதை மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? இதுவும் ஒரு ஆட்டோகிராஃப் கதை மாதிரி தான். ஆனா நம்ம வெளியே போய் நமக்கு நடந்ததை பத்தி ரீவைண்ட் பண்ணி பார்க்க போறதில்ல. நமக்குள்ள போய் நம்ம ஆள் மனசோட பேச போறோம், அதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அந்த ஆள் மனசை கட்டுப்படுத்தி நமக்கு தேவையான எல்லாத்தையும் எப்படி வாழ்க்கையில சாதிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். நீங்க யாரு? உங்களுக்கு என்ன திறமை இருக்கு? உங்க பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு? உங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எவ்வளவு மதிப்பு இருக்கும்? உங்க ஹெல்த் கண்டிஷன் எல்லாம் நல்ல விதமா இருக்கா? இந்த மாதிரி கேள்விகளை ஒரு 10 பேர்ட்ட கேட்டா இதுக்கு 100 விதமா ஆன்சர்ஸ் வரும். ஒரு சில பதில்கள் மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்கும், அதுவும் ஓரளவுக்கு தான் ஒத்து போகும். ஆனா நம்ம எல்லார்கிட்டையும் பொதுவான ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன தெரியுமா? ஆள் மனசு. இது எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரியான செயல்களை தான் செய்யும். ஆனா அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கறதுல இருந்துதான் நம்ம முன்னாடி கேட்ட கேள்விகளுக்கு விதவிதமான பதில்கள். ஒருத்தர் அவரோட உடல்நிலை ரொம்ப நல்லா இருக்குன்னு நம்புறாரு. அவர் ரொம்ப அழகா ஸ்ட்ராங்கா இருக்கிறதாட்டு நினைக்கிறாரு. அப்போ அவர் அழகான தோற்றத்தை உடையவரா வெளியே தெரிவாரு. ஆனா அதே வயசுல இருக்க இன்னொருத்தர், எங்க அப்பாக்கு டயபெட்டிஸ் இருக்கு, இந்த வயசுல எனக்கு அது வந்திருக்கும், எங்க வீட்டுல எல்லாரும் கொஞ்சம் ஒல்லியா தான் இருப்பாங்க, அதனால நானும் அப்படிதான் இருக்கேன், இப்படியெல்லாம் ஒரு மனநிலை இருக்க ஒருத்தர் இந்த வெளி உலக பார்வைக்கும் இதே போலதான் தெரிவாரு. ஒரு மனிதர் அவரோட ஆள் மனசுல அவரை எப்படியெல்லாம் காட்சிப்படுத்தி பாக்குறாரோ அதே போலதான் அவரோட குணம், தோற்றம் எல்லாம் இருக்கும். நீங்க உங்க வாழ்க்கையில பார்த்த, அனுபவிச்ச உணர்வுகளை வச்சு உங்களை நீங்களே வடிவமைச்சுக்கிறீங்க. இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா குழந்தையும் அழகா, நல்ல எண்ணங்களோட, நல்ல உடல்நிலையோட தான் பிறக்குது. காலப்போக்குல சூழ்நிலையும் சுத்தி இருக்கவங்களும் அந்த சின்ன மனசுல ஏற்படுத்துற நினைவுகள் அதனோட இயல்பான தன்மைய மாத்திரும். அதனாலதான் தைரியமா, கோழையா, சுறுசுறுப்பா, சோம்பேறியா, கோபமா, அமைதியான்னு வேறுபட்ட குணநலங்களை கொண்ட மனிதர்களா வெளி உலகத்திற்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆள் மனசோட முழு சக்திய நீங்க உணர ஆரம்பிச்சுட்டா உங்க வாழ்க்கையில இது பெரிய வெற்றிய, செல்வத்தை, மகிழ்ச்சிய, அப்புறம் ஆரோக்கியத்தையும் கொண்டு வரும். இந்த உலகத்துல நடந்த எல்லா மாற்றங்களும் நம்மள போல ஒரு மனிதனோட ஆள் மனதுல இருந்து உருவான எண்ணங்களே. தையல் ஊசியில இருந்து அணுகுண்டு வரைக்கும் எல்லாமே மனித கண்டுபிடிப்பு தான் இல்லையா? அந்த மனிதர்களுக்கு மட்டும் 6 கைகளும் 10 கிலோ மூளையுமா இருந்துச்சு இல்லையே. நம்ம கிட்ட இருக்க அதே அளவு திறனும் திறமையும் தான் அவங்க எல்லாருக்கும் இருந்துச்சு. அப்ப இவங்க மட்டும் எப்படி இவ்வளவு சாதனை செஞ்சாங்க? நம்மளால இதெல்லாம் முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. உங்க ஆள் மனசுல ஒளிஞ்சிருக்கு. உங்களை ஒரு மனிதரா, ஒரு உயிரா மாத்துற சக்தி எங்க இருக்குன்னு தெரியுமா? உங்களுக்குள்ளதான் இருக்கு. நீங்க சாப்பிடுற சாப்பாட ஒரு ஆற்றலா மாத்தி உங்க உடலுக்குள்ள ரத்த ஓட்டத்தை கொடுத்து தேவையில்லாத கழிவுகளை அகற்றி உங்களுக்குள்ள உயிர் காற்றை நிரப்பி உங்க கை கால்களை அசைய வச்சு உங்களை ஒரு முழு இயக்கம் உள்ள மனிதரா மாத்துறது எது? நீங்க சாப்பிடுற சாப்பாடா? இல்ல, உங்க ஆள் மனசு. இந்த எல்லா செயல்களும் உங்களுக்கே தெரியாம உங்க உடம்புக்குள்ள நடக்குது. நீங்க ஆழ்ந்த தூக்கத்துல உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் கூட டூயட் பாடிட்டு இருக்கும் போது உங்க தோல்ல இருக்க சுரப்பிகள் மெலனினை சுரக்குது. உங்க டைஜஸ்டிவ் சிஸ்டம் நீங்க சாப்பிட்ட ஃப்ரைட் ரைஸ ரொம்ப கஷ்டப்பட்டு செரிமானத்துக்கு தயார் பண்ணுது. உங்க கைகள் ரெண்டும் அப்பாடா இப்பவாது
அது போன் யூஸ் பண்ணாம இருக்காரு அப்படின்னு ரெஸ்ட் எடுக்குது. உங்க பிரெயின் மட்டும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம டூயட் பாட வச்சுட்டு இருக்கு. இப்படி நீங்க தூக்கத்துல இருக்கும் போது கூட உங்க உடல்ல இருக்க எல்லாமே வேலை செய்யும் போது உங்க மனசு மட்டும் சும்மாவா இருக்கும். உங்க மனச ஒரு தோட்டமா நினைச்சு பாருங்க. ஒரு நாள் முழுக்க உங்களுக்கு நடந்த விஷயங்கள் தான் உங்க தோட்டத்துல விதைக்கப்படுற விதைகள். நீங்க நல்லதை விதைச்சா நல்ல பூக்கள் மலரும். கள்ளி செடிகளை, அதாவது தேவையில்லாத எண்ணங்களை விதைச்சா உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டம் தரக்கூடிய உணர்வுகளை கொடுக்கும். எப்பவுமே அமைதி, சந்தோஷம், நல்ல எண்ணம், இது மூலமா நல்ல விதைகளை மட்டுமே விதைச்சு நல்ல விஷயங்களை வாழ்க்கையில அறுவடை பண்ணுங்க. நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்க உணர்வுகள் எதை நோக்கி இருக்கோ அப்படிதான் உங்க வெளிப்புற வாழ்க்கையும் அமையும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சக்தி இருக்க ஆள் மனசு இருக்கிறப்போ ஒரு சிலர் மட்டும் அவங்க முயற்சிகள்ல வெற்றி அடையறாங்க. அது எப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? இந்த உலகத்துல இருக்க எல்லாமே ரெண்டா இருக்கும். நல்லது கெட்டது, ஆண் பெண், இப்படி எல்லாமே ரெண்டு விதமா இருக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா மனசும் அப்படிதான். வெளி மனசு, ஆள் மனசுன்னு ரெண்டு விதமா இருக்கும். உங்க வெளிப்புற எண்ணம், வாழ்க்கை, இது எல்லாமே நீங்க உங்க அக கண்களை பாக்குற, தெரிஞ்சுக்கிற விஷயத்துல இருந்து உருவாகுது. ஆனா நாம யாருமே அதோட முழு திறனை வெளிப்படுத்த முடியாம இருக்க காரணம் வெளியில இருந்து வர எண்ணங்கள் மூலமா நம்ம ஆள் மனசை கட்டுப்படுத்த முடியாம இருக்கிறது. நீங்க பெரிய சயின்டிஸ்ட் இல்லைன்னா கவிஞர்கள், எழுத்தாளர்கள், இசை வல்லுநர்களை பார்த்திருக்கீங்களா? அவங்க எல்லாருமே எப்பவும் ஒரு ஆழ்ந்த அமைதியான மனநிலையில இருப்பாங்க. எல்லார போலவும் இயல்பான வாழ்க்கை வாழ்ந்தாலும் உள்நோக்கிய ஒரு பார்வை அவங்க கிட்ட அதிகமா இருக்கும். அதனாலதான் அவங்களால அவங்க துறையில ஒரு பெரிய சாதனையை செய்ய முடியுது. ஒரு நாள் கருசோ அப்படிங்கிற ஒரு ஓப்ரா சிங்கர் மேடையில பாட ரொம்ப தயங்கினாரு. இதனால அவரோட தசைகள் சுருங்கி அவரை பாட விடாம செஞ்சது. வேர்த்து விறுவிறுத்து போய் நின்னாரு. அவ்வளவுதான், என்னோட இசை வாழ்க்கை இதோட முடிஞ்சதுன்னு பயந்தாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மேடை ஏறணும், ஆனா என்ன செய்ய போறதுன்னே தெரியாம தவிச்சு போனாரு. சரி, திரும்பி போயிடுவோம் அப்படின்னு நினைச்ச அவர் திடீர்னு, ஹே சின்ன கருசோ, என்னை விட்டு வெளியே போ அப்படின்னு சத்தமா கத்துனாரு. எங்கிருந்தோ வந்த ஆர்டருக்கு கட்டுப்பட்ட மாதிரி, சின்ன கருசோ என்னை விட்டு வெளியே போ, அப்பதான் எனக்குள்ள இருக்க பெரிய கருசோ பாட முடியும் அப்படின்னு சத்தமா கத்துனாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல மேடையில ஒரு அற்புதமான பெர்ஃபார்மன்ஸையும் கொடுத்தாரு. இந்த சம்பவத்துல சின்ன கருசோ அவரோட வெளி மனசு, பெரிய கருசோ அவரோட சக்தி மிக்க ஆள் மனசு. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை கருசோ கண்டுபிடிச்சதுனாலதான் அவரால் அந்த சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ மேடையில பண்ண முடிஞ்சது. நம்ம வாழ்க்கையில கூட அடிக்கடி இந்த சின்ன மனசுக்கும் பெரிய மனசுக்கும் ஒரு மோதல் உருவாகும். அப்ப எல்லாம் அந்த சின்ன பையனை அடக்கி ஓரமா உட்கார வச்சுட்டு உங்களுக்குள்ள இருக்க பெரிய மனசோட சக்திய இந்த உலகத்துக்கு காட்டுங்க. இந்த ஆள் மனசோட சக்தி ரொம்ப ரொம்ப பெருசு. கணக்கில்லாத செல்வங்களும் சந்தோஷங்களும் ஆற்றலும் அற்புதங்களும் நிறைஞ்ச இதுதான் நம்ம ரொம்ப நாளா அடக்கி வச்சு கஷ்டப்படுறோம். என்னால இத வாங்க முடியாது, அதை செய்ய முடியாது, இந்த மாதிரி எல்லாம் அதிர்ஷ்டம் எனக்கு கிடையாது, இப்படி எல்லாம் சொல்லாம என்னோட ஆள் மனசுக்கு சக்தி ரொம்ப அதிகம், இத வச்சு என்னால எதையும் சாதிக்க முடியும், எனக்கு தேவையான வாழ்க்கையை என்னால உருவாக்க முடியும் அப்படின்னு பாசிட்டிவா சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க ஆள் மனசும் வெளி மனசும் ஒண்ணுதான். நீங்க வெளியே பாக்குற எல்லாத்தையும் நம்பி உங்க ஆள் மனசுல ஒரு விதைய விதைக்கிற மாதிரி உங்க பாசிட்டிவ் வார்த்தைகளையும் அது நம்பிரும். அந்த மாதிரி பாசிட்டிவான வாழ்க்கையை நோக்கி உங்களை நகர்த்த ஆரம்பிச்சிடும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவே உங்க வாழ்க்கையா மாறிடும். உங்க தாட்ஸை கட்டுப்படுத்தி நல்ல வழியில செலுத்தி உங்க வாழ்க்கைய அழகா மாத்துங்க. கார்த்திக், நக்மா எல்லாம் நடிச்ச ஒரு காமெடி சீன்ல நக்மாவுக்கு மஞ்ச காமல் இருக்குன்னு நம்ப வைக்கிறதுக்கு, பாருங்க கண்ணு மஞ்சளா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நம்ப வைப்பாரு. அப்ப வர நம்ம கவுண்டமணி சாரும், என்ன எல்லாரும் சொல்றாங்க, நாமளும் ஒத்துக்கோன்னு சொல்லி, ஆமாப்பா எனக்கும் அப்படிதான் தெரியுதுன்னு சொல்லுவாரு. அதே மாதிரிதான் உங்க ஆள் மனசும் நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே நம்பிரும். சரி தப்பு, இது நல்லது, அது கெட்டதுன்னு உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காது. உங்க வெளி மனசை வச்சு எதையெல்லாம் பாக்குறீங்களோ நம்புறீங்களோ அதையெல்லாம் உங்க ஆள் மனசும் நம்பும். அதுதான் உண்மைன்னு உங்களுக்கு அதே மாதிரியான அனுபவங்களை கொடுக்கும். இப்ப சொல்லுங்க, உங்க வாழ்க்கை இப்படி இருக்க என்ன காரணம்? நீங்க தானே. உங்க எண்ணங்களை கட்டுப்படுத்தி நல்ல தூண்டுதல் மூலமா உங்க ஆள் மனசை ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியும். இந்த மாதிரி தூண்டுதல் நல்ல விதமா இருக்கிறப்போ உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களும் நடக்கும். இதுவே எதிர்மறையா இருந்தா, என்னால இவ்வளவு பேர் முன்னாடி பாட முடியாது, எனக்கு வயசாகிட்டே வருது, எல்லாமே மறந்து போகுது, என்னால எந்த ஒரு வேலையையும் 10 நிமிஷத்துக்கு மேல செய்ய முடியல, இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க
இருந்தீங்கன்னா உங்க ஆள் மனசும் அதே போல உங்க உடம்பையும் உங்க ஆற்றலையும் மாத்த ஆரம்பிக்கும். அப்புறம் அதுவே உங்க வாழ்க்கையா மாறிடும். இந்த தூண்டுதல்களை கரெக்டா தேர்ந்தெடுக்கிற சக்தியும் ஞானமும் சின்ன வயசுல இருக்காது. ஆனா ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த அப்புறம் நம்ம எந்த மாதிரியான தூண்டுதல்களை ஏத்துக்கிட்டு நல்லா இருக்க முடியும்னு பிரிச்சு பார்க்க தெரியணும். என்னால எந்த சிச்சுவேஷனையும் சமாளிக்க முடியும், என்னோட ஆள் மனசோட சக்தியை வச்சு எந்த கேள்விக்கும் எனக்கு பதில் கிடைக்கும், என்னால என் வாழ்க்கைய சிறப்பா மாத்த முடியும். இப்படியெல்லாம் சொல்லி உங்க முழு ஆற்றலை வெளிப்படுத்துங்க. உங்க நல்ல எண்ணங்கள் மூலமா, நல்ல வார்த்தைகள் மூலமா உங்க வாழ்க்கைய சிறப்பா மாத்த முயற்சி செஞ்சுட்டே இருங்க. இந்த பிரபஞ்சத்துல கெட்டதுன்னு எதுவுமே கிடையாது. நீங்க நம்புற விஷயங்கள் மட்டும்தான் உங்க வாழ்க்கைய தீர்மானிக்கும். உங்க வாழ்க்கைக்கு நீங்களே ராஜா. நீங்க என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாகவே ஆகுறீங்க. வெளியில இருக்க சிச்சுவேஷன் உங்க வாழ்க்கையோட செயல்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எதை உங்க மனசு முழுசா நம்புதோ அதுவே தான் உங்க விதியா மாறுது. பயம், கோபம், பொறாமை, சோர்வு இந்த மாதிரி எதுவுமே தெரியாம இந்த உலகத்துல பிறக்கிற நீங்க அதுக்கப்புறம் வெளிப்புற சிச்சுவேஷன்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி உணர்வை வெளிப்படுத்துறப்போ மத்தவங்களை விட நீங்க அதனால எவ்வளவு பாதிப்பை உணர்ந்து இருக்கீங்கன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் உங்க உடல்நிலையில கூட தேவையில்லாத மாற்றங்களை கொண்டு வரும்னு பல ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான சிந்தனைகளை தவிர்த்தா உங்க மனசும் உடம்பும் நல்ல முறையில இயங்கும் இல்லையா? சரி, இப்ப நீங்க ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க. என்னோட மூச்சை கொஞ்சம் அதிக வேகமா இழுத்து விட போறேன்னு சொல்லி அதை முயற்சி பண்ணி பாருங்க. எவ்வளவு நேரம் உங்களால கஷ்டம் இல்லாம செய்ய முடியும்? கொஞ்ச நேரத்திலே டயர்ட் ஆயிருவீங்க இல்லையா? அப்படின்னா உங்க உடல் இயக்கத்தை உங்களால கட்டுப்படுத்த முடியாது. அது தானாகவே நல்ல முறையில தான் இயங்கிட்டு இருக்கு இல்லையா? அப்படி இல்லைன்னா டெய்லி நைட் இதயமே ஒழுங்கா துடிச்சுக்கிட்டு இரு, ரத்தம் எல்லாம் கரெக்டா போகுதான்னு நீ செக் பண்ணு அப்படின்னு மூளை கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு தூங்க போறீங்களா? அது எல்லாம் அதோட வேலைகளை கரெக்டா செஞ்சுட்டு இருக்கு. அப்ப இன்னொரு கேள்வி உங்க மனசுல வரும், என்னோட உடல் பாதிப்புகளுக்கு யார் காரணமா இருக்க முடியும்னு. உங்களோட வெளிப்புற மனசுல, பார்வைகள்ல உடல் இயக்கத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஆனா அதுல ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். பயம், பதட்டம், சோர்வு இதெல்லாம் உங்க வயிறு, இதயம், குடல் இயக்கம் இதோட அன்றாட வேலைகளை டிஸ்டர்ப் பண்ண முடியும். அதுவே உங்க உடல்நிலைக்கு பாதிப்பை உருவாக்கும். எப்பெல்லாம் உங்க உடம்பு ஒரு சின்ன மாற்றத்தை ஃபீல் பண்ணுதோ அப்பெல்லாம் அதுக்கு தனி கவனம் கொடுங்க. ஒன்னும் இல்ல, எல்லாமே சரியாகிடும். உனக்குள்ள இருக்க சக்தியை நான் நம்புறேன். நீ அமைதியா இருக்க முயற்சி பண்ணு, உன் வேலைகளை சிறப்பா பண்ண முயற்சி பண்ணுன்னு பாசிட்டிவா சொல்லிட்டு இருங்க. உங்க உடல் நல்ல சீரான முறையில இயங்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நம்பிக்கை எண்ணங்களின் உதவியோட பல பேர் அவங்க உடல் நிலையில நல்ல மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. பெரிய தீராத வியாதிகள்ல இருந்து கூட குணமாகியிருக்காங்க. உங்களோட உடல்நிலையில மட்டும் இல்ல, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில கஷ்டப்படுறப்போ நீங்க அதுல கூட ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அவங்களுக்காக ப்ரே பண்ணுங்க. உங்க மனசை அமைதியாக்கி வலிமை, ஆரோக்கியம் போன்ற சிந்தனைகள்ல நம்பிக்கை வச்சு அவங்களுக்காக முழு மனசோட பிரேயர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த பிரபஞ்ச சக்தி மூலமா அது வெளிப்பட்டு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். இந்த மாதிரி ஆழ் மனசை கட்டுப்படுத்த சில வழிமுறைகளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட், காட்சிப்படுத்துதல், அதாவது விஷுவலைசேஷன். நீங்க என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்க மனசுல காட்சியா கொண்டு வாங்க. இந்த காட்சி ரொம்ப தெளிவா இருக்கணும், எல்லாமே தெளிவா இருக்கணும். ஒரு சிற்பி சிலை செய்யறதுக்கு முன்னாடி எப்படி டீட்டெயிலா அவரோட மனசுல ஒரு காட்சியை கொண்டு வராரோ அந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ உங்க ஆள் மனசு அது இப்ப உங்க வாழ்க்கையில இருக்க மாதிரி உணர ஆரம்பிக்கும். அதையே உங்க நிஜ வாழ்க்கையில பிரதிபலிக்க வைக்கும். மூவி மெத்தட்னு இன்னொரு முறையும் இருக்கு. ஒரு திரைப்படம் 1000 வார்த்தைக்கு சமம் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்க மனசு ஒரு நிகழ்வை ஒரு படம் மூலமா வைக்கிறப்போ அது நிஜமாவே உங்க வாழ்க்கையில வெளிப்படும். எக்ஸாம்பிளுக்கு, இப்ப நீங்க உங்க ப்ராப்பர்ட்டி ஒன்ன விற்க விரும்புறீங்கன்னு வைங்க. உங்க மனசுல அந்த சீனை கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க நினைக்கிற அமௌண்ட்டை விட அதிக விலை கொடுத்து வாங்க ஒருத்தர் ரெடியா இருக்கிறாரு. அவர் உங்ககிட்ட வந்து ஒரே செக்கா ஒரு பெரிய தொகையை கையில கொடுக்கறாரு. நீங்களும் அது ரொம்ப சந்தோஷமா வாங்குறீங்க. அவரும் ரொம்ப திருப்தியா ஃபீல் பண்றாரு. இப்படியெல்லாம் நீங்க என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு தெளிவான காட்சியா மனசுல கொண்டு வாங்க. இந்த பிரபஞ்சம் அதே எண்ணம் கொண்ட ஒருத்தரை உங்க முன்னாடி கொண்டு வந்து சேர்க்கும். ஸ்லீப்பிங் மெத்தட், ஒரு மாதிரி பாதி உறக்கத்துல இருக்கிறப்போ உங்க ஆள் மனசு நீங்க சொல்றத ரொம்ப சீக்கிரமா ஏத்துக்கும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியான, கஷ்டம் இல்லாத முறையா இது இருக்கும். காலையில எழும்புறதுக்கு முன்னாடி இல்ல நைட் நல்ல ஆழ்ந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பாதி கனவு நிலையில நீங்க இருக்கப்போ ஏதாவது ஒரு கட்டளைய உங்க ஆள் மனசுக்கு கொண்டு சேருங்க. ரொம்ப நாளா நீங்க மாத்த நினைச்ச ஒரு விஷயம் இருந்தா, சப்போஸ் காலையில சீக்கிரம் எந்திக்கணும்னு நீங்க யோசிச்சா நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நான் இப்ப நல்லா தூங்க போறேன், என்னோட முழு உடலும் மனசும் அமைதியான நிலை
வேலைக்கு போகணும். அப்பதான் காலையில நான் சீக்கிரம் எழுந்துக்க முடியும். நாள் முழுக்க ஃப்ரெஷ்ஷா சுறுசுறுப்பா என்னோட வேலையை செய்ய உதவுன்னு சொல்லுங்க. அப்புறம் காலையில சூரியனுக்கே நீங்க தான் அலாம் கிளாக்கா இருப்பீங்க. இந்த பயிற்சியை டெய்லியும் தொடர்ந்து செய்யுங்க. அப்பதான் ஒரு நிலையான மாற்றத்தை நீங்க கொண்டு வர முடியும். செகண்ட், நன்றி கூறும் முறை. இந்த முறை உங்களுக்கு ஏற்கனவே பல பேரால சொல்லப்பட்ட ஒரு முறை தான். நீங்க உங்க வாழ்க்கையில எது நடக்கணும், எது கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது ஏற்கனவே நடந்த மாதிரி, உங்களுக்கு கிடைச்ச மாதிரி நன்றி சொல்லுங்க. என்னோட தேவைக்கும் அதிகமான செல்வம் இருக்கிறதுக்கு நன்றி. என்னோட உடல்நிலை நல்ல முறையில இயங்குறதுக்கு நன்றி. நான் நல்ல மார்க் எடுத்து எக்ஸாம்ல ஜெயிச்சதுக்கு நன்றி. இப்படி உங்களுக்கு விருப்பமான விஷயங்கள் கிடைச்சா எவ்வளவு நன்றி உணர்வோடு இருப்பீங்களோ அதை தினமும் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில அது எல்லாமே சீக்கிரம் உங்களை நோக்கி ஈர்க்கப்படும். உங்க ஆள் மனசை நம்ப வைக்க, அதுக்கு நல்ல எண்ணங்களை விதைக்க இப்படி எல்லாம் முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. தேர்ட், அஃபர்மேஷன், அதாவது சுய கட்டளை. சூழ்நிலை சரியில்லாத நிலையில கூட நீங்க உங்க ஆள் மனசை என்னெல்லாம் உங்களை பத்தி யோசிக்கணும்னு ட்ரெயின் பண்ற முறை தான் அஃபர்மேஷன். அதாவது அப்படியே ஆகட்டும்னு நீங்க உங்க மனசை நம்ப வைக்கிற ஒரு முறை. வெளியே என்ன நடந்தாலும் உங்க ஆள் மனசு நம்ப வேண்டிய விஷயத்த உறுதியா சொல்லி கொடுங்க. நான் செய்யற எந்த தொழிலும் ரொம்ப லாபகம் தரக்கூடியதா இருக்கு. என்னோட முயற்சிகள் எல்லாமே வெற்றியை மட்டுமே நோக்கி இருக்கு. இந்த மாதிரி பாசிட்டிவான அஃபர்மேஷனை சொல்லி இது மட்டும்தான் நடக்கும்னு உங்க ஆள் மனசுக்கு காட்டுங்க. அது அப்படியே நிஜமாகிறதையும் பாருங்க. கடைசியா இருக்கிறது கட்டளை முறை. வார்த்தைகளுக்கு இருக்கக்கூடிய சக்தியை நீங்க எப்பவுமே சரியா உணரவே இல்லை. வார்த்தைகள் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது. நீங்க அதை உண்மையை நம்பி உங்க அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துறப்போ அது உங்க நிலைமைய தலைகீழா மாத்துற சக்தியை கொண்டு இருக்கு. எந்த விஷயத்த நீங்க உடனே பெறணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களை நோக்கி வரதுக்கு நீங்க உங்க ஆள் மனசுக்கு ஆர்டர் போடுங்க. இது ஏதோ கட்டாயத்துல இல்ல உங்க ஆள் மனசு போராட்டத்துல முயற்சி செய்யாதீங்க. இயல்பா அமைதியா உறுதியா இது நடக்கும்னு சொல்லுங்க. இந்த மாதிரி பல நல்ல முயற்சிகள் மூலமா உங்க ஆள் மனசுக்கு என்ன விஷயம் போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொண்டு போய் சேருங்க. உங்க எண்ணங்கள் மூலமா தான் உங்க வெளி உலகம் நிர்ணயமாகும். சோ உங்க ஒவ்வொரு எண்ணத்தையும் கவனிச்சு அதை நல்லதா மாத்துங்க. எந்த ஒரு பிரச்சனையோ இல்ல கேள்வியோ வரும்போது இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சு சொல்லணும் உங்க ஆள் மனசுட்ட வேலை கொடுங்க. நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு பதில் கண்டுபிடிச்சு சொல்லு, இதான் உன் வேலைன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிருங்க. காலையில எழும்புனதும் மூளையில டிங்குன்னு ஒரு லைட் எரிஞ்ச மாதிரி அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். 11 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம உடல் புதுசா மாறும்னு சயின்டிஸ்ட்லாம் சொல்றாங்க. அப்ப உங்க நிஜமான வயசு வெறும் 11 மாசம் தான். அப்படின்னா உங்க கோபம், பயம், எரிச்சல் இந்த மாதிரி எல்லா எதிர்மறை விஷயங்களுக்கும் ஒரு முடிவு இருக்கு. ஆனா அது உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க ஆரோக்கியமா இருக்கணுங்கிறது மட்டும்தான் நிஜம். இந்த மாதிரி வேற எது நடந்தாலும் அதை மாத்த வேண்டியது உங்க எண்ணங்கள் தான், சூழ்நிலை இல்ல. நீங்க ஒரு விஷயத்தை அடைய ரொம்ப உறுதியா இருக்கீங்கன்னா அப்ப அதுக்கான தடை பெருசா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். உறுதியோட இருக்கிறதே ஒரு பெரிய தடை எதிர்கொள்றேன் அப்படின்னு சொல்றதுதான். அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்னு யோசிக்கிறத விட அதுல என்ன தடை இருக்குன்னு யோசிச்சா அது எப்படி நடக்கும்? ஈஸியான ஒரு பாதையில போகும்போது நீங்க தடைகளை பத்தி யோசிக்காம கனவுகளை மட்டும்தான் நினைச்சு பாப்பீங்க. அப்போ உங்க ஆள் மனசுதான் சுலபமா அடையிற வழியை உங்களுக்கு காட்டும். உங்களுக்கு அதிக செல்வம் சந்தோஷம் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க பணம் உள்ளவங்களை பத்தி தப்பான எண்ணத்தை வச்சுக்காதீங்க. இது மறைமுகமா செல்வத்தை குறை சொல்ற மாதிரி இருக்கும். அப்போ அதிகமான பணத்தை நீங்க விரும்பலன்னு உங்க ஆள் மனசு நம்பிடும். அதிக செல்வத்தை பத்தின நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமான செல்வத்தை கொண்டு வரும். இதுதான் ஈர்ப்பு விதி. அப்போ செல்வம் நல்லதுன்னு உங்க ஆள் மனசுட்டு சொல்லுங்க. அது அதிகமான செல்வ நிலை அடைய உங்களுக்கு வழிவகுக்கும். பணம் இல்ல, இது என்னால வாங்க முடியாது, இப்படியெல்லாம் எதிர்மறையை யோசிக்கிறத நிறுத்துங்க. பணத்தை பத்தின நல்ல விஷயங்களை, சந்தோஷத்தை உங்க ஆள் மனசுக்கு தெரியப்படுத்துங்க. வாழ்க்கையை நடத்த மட்டும் போதுமான பணம் இல்லாம நான் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் என்கிட்ட பணம் எப்பவுமே இருக்கும்னு சொல்லிட்டு இருங்க. இது கடல் போல செல்வத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். நீங்க நேசிக்கிற ஒருத்தர் கிட்ட உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் கூட உங்க ஆள் மனசை கண்ட்ரோல் பண்றது மூலமா மாத்த முடியும். நீங்க விரும்புற ஒருத்தர் எப்படியெல்லாம் இருக்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்களோ அதையெல்லாம் உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. ஏன்னா நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அதே போல ஒருத்தர் தான் உங்க வாழ்க்கையில ஈர்ப்பீங்க. குறைகளையும் தப்பையும் மட்டுமே சொல்லி காட்டாம அவங்க செய்யற நல்ல விஷயங்களை பாராட்டுங்க. ஒரு அன்பான இணக்கமான உறவை நீங்க நேசிக்கிற நபர்கள் கிட்ட எப்பவும் உணரணும்னு விரும்புங்க. சந்தோஷமா இருக்கிறது ஒரு கஷ்டமான வேலை இல்ல, அது எப்பவாவது நடக்கிற ஒரு அரிய நிகழ்வும் இல்ல. உங்க ஆள் மனசு
மனசு எப்பவும் மகிழ்ச்சியான உணர்வை தான் கொண்டிருக்கும். ஆனா நீங்க தான் இன்னைக்கு லேட்டா எழும்பிட்டேன், என்னால இன்னைக்கு சரியா வேலை செய்ய முடியல, இன்னைக்கு கண்டிப்பா ஆபீஸ்ல திட்டு வாங்க போறேன், இப்படி ஏதேதோ கற்பனை செஞ்சு ஒரு மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலையை உருவாக்குறீங்க. சந்தோஷமா இருக்கிறது ஒரு தவம். வெளியே நடக்கிற விஷயம் தான் உங்களுக்கு மகிழ்ச்சியை உருவாக்கும்னு நீங்க நம்பினா அது தவறு. ஒருத்தர் அவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயங்களை வெளிப்படுத்துறப்போ ஒரு மகிழ்ச்சியை உணர்வாங்க. நீங்க மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்கிற ஒருத்தரா இருக்கணும். அது உங்களை நோக்கி வரும்னு காத்துட்டு இருந்தா ஏமாற்றம் தான் மிஞ்சும். உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்களுக்கு நன்றியோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்க. இன்னைக்கு நான் மகிழ்ச்சியா இருக்கிறத தேர்ந்தெடுக்கிறேன், வெற்றியை தேர்ந்தெடுக்கிறேன், சரியான செயல்களை செய்யறேன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. எப்பவும் பணமோ பொருளோ மட்டும் சந்தோஷத்தை கொடுக்காது. உங்களுக்குள்ள இருக்க நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் நிலையான மகிழ்ச்சியை கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யற சின்ன சின்ன தப்புகளுக்கு எந்த கடவுளும் தண்டிக்கிறது இல்ல. அப்படி தண்டிக்கிறதோ இல்ல கஷ்டம் தரதோ அது எல்லாமே நம்மளோட குற்ற உணர்வு தான். அப்படி இருக்கும்போது உங்க வாழ்க்கையில கஷ்டம் கொடுத்தவங்களை மன்னிக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். நாம செய்யற தவறுகள்ல இருந்து நாமளே நம்மள மன்னிச்சுக்க தெரியணும். அது உங்களை ஒரு குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்காம தடுக்கும். உங்களை பத்தின உயர்வான எண்ணங்களை உங்க ஆள் மனசுக்கு கத்து தரும். ஒரு எண்ணமோ இல்ல செயலோ உங்க வாழ்க்கையில தொடர்ந்து செய்யறப்போ உங்க ஆள் மனசுக்கு ஒரு பாதையை உருவாக்கி தரீங்க. அது என்ன மாதிரி செயலா இருக்கணும் அப்படிங்கறது நீங்க முடிவு செய்ய வேண்டிய ஒண்ணு. பொறுமை, அமைதி, மகிழ்ச்சி இதுக்கெல்லாம் வயசே ஆகிறது இல்ல. எந்த வயசுல இருக்க ஒருத்தருக்கும் இதெல்லாம் ஒரு நிம்மதியை கொடுக்கும். இந்த மாதிரியான நேர்மறை சிந்தனைகள் மூலமா உங்க வாழ்க்கையையும் வயசையும் இளமையா வச்சுக்கோங்க. உங்களால உங்க மனசை பார்க்க முடியாது, ஆனா உணர முடியும். அதே மாதிரி நீங்க எவ்வளவு நல்லவர் நினைக்கிறீங்களோ அது நிஜம். நீங்க உங்களை எவ்வளவு வலிமையான மனிதர்னு உணர்றீங்களோ அதுவும் நிஜம். உங்க ஆள் மனசோட ஆற்றலை வச்சு ஒரு வெற்றிகரமான, சந்தோஷமான, நிறைவான வாழ்க்கையை நீங்க வாழ விரும்பினா அதுவும் உங்களுக்கு அப்படியே நடக்குங்கிறதும் நிஜம். நம்பிக்கையோடு நல்ல எண்ணத்தோடு உங்க மனசை கட்டுப்படுத்தி நல்லவைகளை ஈர்த்து நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுங்க. இன்னும் வரும் காலங்கள் நல்ல காலங்களாவே இருக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். இந்த மாதிரியான சிறந்த பதிவுகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி.